இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது சியா சீட்ஸ். சியா சீட்ஸ் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடியோவில் சியா சீட்ஸ்னால் என்ன, அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ என்ன, என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி, சித்த மருத்துவர். சியா சீட்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட பொட்டானிக்கல் நேம் சால்வியா ஹிஸ்பானிகா. இது மெக்சிகோ, அமெரிக்கா அந்த மாதிரியான நாடுகளில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட். இது 3 to 4 அடி உயரம் வரைக்கும் வளரும். ஸோ இதில் என்ன மாதிரியான நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன், ஃபைபர், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட், கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கலோரி ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டீஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்துக்கிட்டாவே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு டீஸ்பூன் சியா சீட்ஸில் 2.5 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, 5.1 கிராம் ஃபைபர் அதாவது நார்ச்சத்து இருக்குது, 2.7 கிராம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, 95 மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குது, 50 மில்லிகிராம் மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இந்த ஒரு டீஸ்பூன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்களில் பாதி சத்து கிடைச்சிருது. ஸோ அதனால தான் இது வந்து ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ உள்ள ஒரு உணவுப் பொருள். ஸோ இதில் என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறனால நம்ம சாப்பிட்டா நம்ம வயிறு எப்பவுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பவல் மூமெண்ட்டை ஈஸியாக ஆக்கிரும். ஸோ நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது நம்ம உடம்புல இருக்கிற எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதாவது கெட்ட கொழுப்பை வந்து கம்மி பண்ணும், பிளட் ப்ரெஷரையும் கம்மி பண்ணும். சர்க்கரை நோய் உள்ளவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். பர்டிகுலராக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கவங்க, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. சியா சீட்ஸ் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்றது தான் நிறைய பேர்த்தோட கேள்வி. சியா சீட்ஸ் சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். தனிப்பட்ட ஒரு உணவுப் பொருளும் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. மல்டிபிள் ஆஃப் ஃபுட்ஸ், மல்டிபிள் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இப்போ நான் காலையில் சியா சீட்ஸ் சாப்பிட்றேன், மதியம் வந்து ஒரு நார்மலான டயட் எடுத்துக்கிறேன், எந்த ஒரு எண்ணெய் பலகாரமும் ப்ராசஸ்ட் ஃபுட்டும் எதுவும் எடுத்துக்கல, ஈவினிங் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், எக்ஸசைஸ் செய்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு வெயிட் லாஸ்ன்றது ஒன்று நடக்கும். ஸோ சியா சீட்ஸ் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் தான் பண்ணும். ஸோ எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 to 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் தான் சாப்பிட்ணும். அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. சியா சீட்ஸை ஊற வச்சு தான் சாப்பிட்ணும், அப்படியே ராவாக சாப்பிடக்கூடாது. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது மில்க் ஷேக் செய்கிறீங்க, சாலட் செய்கிறீங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ஊற வச்சு தான் ஆட் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ இது யாரெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கணுன்றது உங்கள் டாக்டரோட கன்சல்டேஷன் படி எடுத்துக்குங்க. அதே மாதிரி ஐபிஎஸ் இருக்கிறவங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கவங்க எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறனால சம்டைம்ஸ் வந்து ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ளோட்டிங், கேஸ் இல்லை சம்டைம்ஸ் பெயின் கூட காசாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே கம்மியான அளவு, அதாவது நார்மலாக இருக்கிறவங்க 1 or 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லை டீயில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் எந்த டாபிக் பற்றி பேசலான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க.